ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் நிலாஸ் ப்ரெக்னன்சி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, டியூபல் பிளாக், அதாவது கருக்குழாய் அடைப்பு அப்படி இருந்தால் நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் நம்ம உடம்புல தெரியும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேபி இப்போது சிம்டம்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகுச்சு அப்படின்னாவே அப்போவே நம்ம வந்து ஒன்று ஹோம் ரெமடிஸாவோ இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் டக்குனு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலோ நமக்கு வந்து அது சப்சைட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்றத வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டியூபல் பிளாக் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்கு வந்து அதாவது சினைப்பைன்னு சொல்கிற அந்த ஓவுலேஷன், அதாவது எக்கு ரப்சர் ஆகி எக்கு வந்து அங்கே அதுலேருந்து ரிலீஸ் ஆகி ட்ராவல் பண்ணி வந்து அந்த டியூபலில் தான் ட்ராவல் பண்ணி வந்து இங்கேருந்து ஸ்பெர்ம் போய் மீட் ஆகி அங்கே டியூபலில் தான் நமக்கு வந்து அங்கே சக்ஸஸ் ஆகும். அதாவது அங்கே கரு தரிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு கரு உருவாகி இங்கே வந்து நமக்கு கரு பதியும், எண்டோமெட்ரியம், அதாவது கரு பையில் வந்து கரு பதியும். இதுதான் வந்து நார்மல் ப்ராசஸ் நம்ம கன்சீவாக இருக்கிறதுக்கு. இப்போது நமக்கு அங்கே வந்து டியூபல் பிளாக் இருந்தது அப்படின்னாவே லெஃப்ட் சைடாக ரைட் சைடும் நமக்கு அங்கே பிளாக் இருக்குது அப்படின்னாவே நம்மளால் வந்து எக்கு வந்து இங்கே இறங்கி வர முடியாது, ஸ்பெர்மும் போக முடியாது. ஸோ அந்த இடத்துல பிளாக் இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து என்னென்னலாம் என்ன பண்ணால் நமக்கு அந்த பிளாக்கேஜ் சரியாகும் அப்படிங்கிறதுக்கும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போய் ஒரு தடவை மறக்காமல் பாருங்கள். அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கும். மெயினாக வந்து கல்யாண முருங்கை எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிலீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக இருக்கிறத விட டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும், வஜினல் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். அது என்னென்னு நீங்கள் நோட் பண்ணி பார்த்துங்க. அது ஒயிட் டிஸ்சார்ஜாக இருக்கலாம், இல்லை ப்ளீடிங்காக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் பட்டுகிட்டே இருக்கும். இப்போது நமக்கு ஒரு இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷனோ இல்லை இன்ஃபெக்ஷனோ ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நமக்கு லைட்டாக வந்து வாட்ரியாவோ இல்லை சம்திங் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு கர்ப்பப்பையில் வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்நார்மலாக வந்து வஜினல் டிஸ்சார்ஜ் வந்து ஜாஸ்தியாச்சு வித் லிட்டில் ஸ்மெல்லோடு இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் வந்து அது வஜினல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சாலே போதும். ஸோ அதுக்கு நீங்கள் நார்மலாக வந்து ஹோம் ரெமடிஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே பீரியட்ஸ் டைமில் அது சரியாயிடும். இல்லை இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரியாகும். அது கர்ப்பப்பையில் இருந்தாலும் சரி, கர்ப்பப்பை வாயில் இருந்தாலும் சரி, டியூபலில் இருந்தாலும் சரி, அது சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வஜினல் டிஸ்சார்ஜ் இல்லாமல் நமக்கு ப்ளீடிங்கும் வந்து அப்நார்மலாக ஆகும். இப்போ வந்து ப்ளீடிங் வந்து கிளாட்டடாக வர்றது, இல்லை ரொம்ப ஹெவியாக வருது. இப்போ ஒரு நாளைக்கு 4 பேடு தான் வந்து நார்மல் அப்படின்னாலும் நமக்கு வந்து அது 6-7 பேடு வந்து ரொம்ப ஜாஸ்தி ப்ளீடிங் ஆகிறது. இது எல்லாமே தான் வந்து ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்று பீரியட்ஸ் வந்து இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும், ரெகுலராக இருக்கும். ஆனால் வந்து திடீர்னு இர்ரெகுலர் ஆகிறது, இல்லை பெயினே உங்களுக்கு இருக்காது பீரியட்ஸ் டைமில். நிறைய பேர்த்துக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கெல்லாம் சிவியர் பெயினாக இருக்கும், ஏன்னா என்னோடய கண்டிஷன் எண்டோமெட்ரியோசிஸ். ஆனால் இப்போ நார்மலாக எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போ எனக்கு அந்த மாதிரி பெயின் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் பேர் தான், ஒரு 40 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதாவது 40% இருப்பாங்க. ஸோ பெயின் ஃபீல் பண்ணாதவங்க. ஸோ அவங்களுக்கு திடீர்னு ப்ராப்ளம் வருது, அந்த மாதிரி நமக்கு மென்ஸ்ட்ரல் பெயின் வந்து சிவியராக வருது, ஹெவியாக வருது அப்படின்னா ஒன்று சிஸ்டர் ப்ராப்ளமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா டியூபல் பிளாக்காக இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்க வேணாம். இப்போ வந்து நீங்கள் இது அதாவது எப்படி சொல்கிறது, ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து உங்களுக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாக்கா இன்னொரு நீங்கள் அதை எவிடன்ஸ் பார்த்துருப்பீங்க நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னுட்டு. இன்னும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக இருக்கும். அது பிசிஓடியா, பிசிஓஎஸா, டியூபல் பிளாக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெயின் நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப ஹெவியாக இருக்குது திடீர்னு அப்படின்னாக்கா மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆக்சுவலி இன்டர்கோர்ஸ், அதாவது காண்டாக்டில் இருந்ததுக்கு அப்புறம் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ வந்து மேபி ஸ்பெர்ம் அங்கே அதாவது நீந்தி போய் அங்கே முடியாமல் பிளாக் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே கன்சீவ் ஆக முடியாது, அங்கே வந்து கரு தரிக்காது. ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு பெயின் வரும். இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹிப் பெயின், அதாவது பெல்விக் பெயின், இடுப்பு எலும்பு வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா. இப்போ நமக்கு நார்மலாகவே கை காலில் ஒரு சின்ன லைட்டாக வலி இருக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து பெயின், அது உறுத்திக்கிட்டே இருக்கும், வலியாக இருக்கும். இங்கே நமக்கு இன்டர்னலாக இருக்கும்போது
ஹோல் ஹிப்பே வந்து ஹோல் பெல்விக்கே வந்து பெயினாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்தால் வந்து ஒரு ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெஸ்ட் ரூம் போகும்போது, அதாவது யூரின் வந்து வாய்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைமில் வந்து பெயின் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குனாக்கா மோரோவர் நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறது வந்து யூடிஐயாக இருக்கும், அதனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது, இல்லை வெஜினல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்படி தான் நினைப்போம். ஸோ இதை தாண்டி இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது. டியூபல் பிளாக் இருந்தாலும் யூட்ரஸ் வந்து அங்கே அன்ஹெல்தியாக இருக்குன்னாவே இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இர்ரெகுலர் ப்ளீடிங், டிஸ்சார்ஜ் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு தான் இது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நார்மல் கிடையாது. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சம்திங் ஏதோ இப்போ கர்ப்பப்பையே எனக்கு நீட்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா கம்பல்சரி வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆச்சு இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது கண்டிப்பாக அது நம்மளோட கடமை, ஃப்யூச்சருக்கு நல்லது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று நமக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போகிறதும் வந்து இது ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னே தெரியாது. சிஸ்டர் நான் வந்து எனக்கு ரெகுலராக தான் இருந்துச்சு, திடீர்னு எனக்கு இர்ரெகுலராக இருக்குது, இல்லை நான் எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் பீரியட்ஸ் வந்து ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி வந்து எனக்கு ரெகுலராக ஆச்சு, ஆனால் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து எனக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து நார்மலாக இருந்தது, ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு இர்ரெகுலராக இருக்குது, இது எதனாலன்னு தெரியலன்னா கண்டிப்பாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ ஹார்மோனல் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும், அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்களாம் வந்து நமக்கு ஒரு 6 மந்த் ஆர் 1 இயர் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி போய் ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால இன்ஃபர்டிலிட்டி, அதாவது அங்கே பிளாக்கேஜ் இருந்தாலும் நம்மளால் அங்கே கன்சீவ் ஆக முடியாது. இதுவும் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சைடு பெயின் வந்து ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் வந்து எனக்கு பெயின் ஜாஸ்தியாகவே இருக்கும் எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறதுனால. ஈவன் ஒன் சைடு பெயின் கூட அப்பப்போ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பிஃபோர் ப்ரெக்னன்சி. ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன் சைடு உங்களுக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெயின் சிவியராக ஸ்டமக் பெயின் வர்றது. இப்போது நீங்கள் நார்மலாக பீரியட்ஸ் டைமில் வர்ற ஸ்டமக் பெயினை தாண்டி நீங்கள் நார்மலாக இருப்பீங்க, அப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனால் அந்த டைமில் வந்து உங்களால் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு தடவை பார்க்கணும். உடனே அல்சரு வேறு அந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். இதை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு அல்சர் இதெல்லாம் கூட டக்குன்னு நம்ம க்யூர் பண்ணிட முடியும். பேபி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு இதனாலையும் இப்படி இருக்கும் அப்படின்றத போய் நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தடவை செக்அப் பண்ணி போய் பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியோசிஸ், தைராய்டு இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஆனால் நம்ம வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போது பெல்விக் பெயினாக இருக்கட்டும், இர்ரெகுலராக இருக்கட்டும், அப்டோமினல் வெஜினல் ப்ளீடிங்காக இருக்கட்டும், இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து காமன் சிம்டம்ஸ் தான். ஆனால் அந்த டியூபல் பிளாக் வந்து இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப வருஷம் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம், சக்ஸஸ் ஆகாது. எந்த ப்ராப்ளம் இல்லைனாலும் டியூபல் பிளாக் இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு செக் பண்ணிக்கோங்க, வீட்டிலேயே நீங்கள் வச்சு இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று அதே மாதிரி என் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம் ரெமடிஸ் போட்டிருக்கேன் பிளாக்கேஜுக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ரிசல்ட் தந்த ஒரு ரெமடிஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும். ஸோ என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு என்ன கண்டிஷன், நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னாக்கா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தோட கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.